ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிஜி ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டகர்புரம் பசங்க எல்லாருமே சேர்ந்து தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டே ஸ்பெஷல். அதனால் சும்மா ஒரு பிளான் பண்ணி இன்றைக்கி என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசைகளில் வச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அடுப்பெல்லாம் நாங்கள் இது ரெடி பண்ணோம். அடுத்தது மாவு கடையில் வாங்கி இது இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, மாவு 2 பாக்கெட் வாங்கினோம். வாங்கி ஒரு 25 தோசை வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த மாவை வாங்கி இப்போது பிரகாஷ் என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த தோசைகளில் வச்சு தீ போட்டுட்ருக்கான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இளைஞர்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சும்மா ஒரு ஃபன், அதாவது சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் போட்டோம். இப்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பிரகாஷ் ஹேர் ஸ்டைலை இது பண்ணிக்கிட்டு இப்போ தான் அவன் என்ன அந்த தோசைகளில் இது பண்ணுறான். இப்போ தான் மாவு ஊற்றுறோம், அதாவது ஃபஸ்ட் டைம். அதனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையிலே. பிரகாஷுக்கு 22 23 வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தோசை சுடுறான். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். தோசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா எல்லாருமே வீட்டில் அம்மா சுட்டு கொடுப்பாங்க, பசங்க சாப்பிடுவாங்க. ஆனால் இங்கே பசங்க சுடுறோம், பார்ப்போம் எப்படி அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆனால் இதில் இன்னொரு இது எப்படின்னா, கடைசியில் தோசை இதாகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா ஃபஸ்ட்டு தோசையா, அதனால் தோசை ஒழுங்காகவே வரல. கடைசியில் தோசைனா இப்படி வந்துட்டு அவுட்புட் இப்படி தான். ஃபைனலாக இங்கே கோல்டுவின் பார்த்துக்கிட்டே இருக்கான், சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ரெண்டாவது நான் பிஜிஎஸ் ஆனந்த். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, சரி நானாவது சுட்டு பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் சுட வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2வது தோசை சுட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் மாவு ஊற்றிருக்கு. மாவு ஊற்றிட்டு கோல்டுவின் என்னை தாங்கனே நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னான். இருடா நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு தோசை சுட்டுருக்கு. பிரகாஷ் பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி நம்ம ஃபஸ்ட்டு தோசை சுட்டோம், வரவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தான் பிரகாஷ். கடைசியில் இப்போ தான் கோல்டுவின் வாங்கிட்டு என்னை நான் எடுக்கிறேண்ணா, கரெக்டாக வரோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தோசை எல்லோரும் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆர்வமாக. கடைசியில் கோல்டுவின் எடுக்கிறான், என்னை நான் பார்த்துக்கிறேன்னு. கடைசியில் எப்படி சொல்லணும்னா, ஏன்னா பசங்க ஃபஸ்ட் டைம் தோசை சுடும் போது எல்லாருக்குமே அது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு தான். சரி வருதா பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் செஞ்சோம். ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் இந்த தோசை எப்படின்னா சொதப்பிட்டு எப்படி நாங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே பாருங்கள். கோல்டுவின் எடுத்துகிட்டு அப்படி இது பண்ணுறான். கடைசியில் பிரகாஷ் நான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். கடைசியில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசையும் அவுட்புட் வரல. வசந்த் சொன்னான், நான் சொன்னேன் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்லிக்கிட்டே இருந்தான். கடைசியில் சரிடா நீ யாரும் பண்ண வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நானே இந்த தோசை கண்டிப்பாக வரும் அப்படி சொல்லிவிட்டு நானே ஃபைனலாக ஊற்றினேன். ஏன்னா நம்ம யாருமே தோசை வீட்டிலலாம் சுட்டதே கிடையாது, அதனால் அவ்வளோவா தெரியல. இது சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக சரி நானாவது எடுத்து பார்க்க சொன்னேன். ஆனால் ஃபைனலாக எடுத்து ஃபஸ்ட்டு தோசை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே அது ஒரு ஆனந்தம், எல்லாருக்குமே அது ஒரு ஹாப்பினஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் சத்தம் போட்டோம், ஃபஸ்ட்டு தோசை சுட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சு எப்படியோ ஃபஸ்ட்டு தோசையை நாங்கள் ஃபைனலாக சுட்டாச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். 2வது பிரகாஷ் சொன்னான், ஆனால் நான் பார்த்துக்கிறேண்ணா, ஃபஸ்ட்டு தோசை நான் சுட்டேன் ஆனால் எனக்கு வரல, சரி இந்த தோசையாவது சுடுறேன்னு சொல்லிட்டு சரி அப்போ நீ தோசை சுடுன்னு சொல்லிவிட்டு நான் அவன்கிட்ட கரண்டியை கொடுத்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவன் ஊற்றிக்கிட்டே இருந்தான் 2வது தோசை. சரி இந்த தோசையாவது வரும்னு பார்த்தோம். அதே மாதிரி எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். எல்லோரும் பார்த்துட்டு அது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா கிராமத்தில் தான் இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியும், சிட்டி சைட்லலாம் இப்படிலாம் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசையும் கரெக்டாக வந்துட்டு பிரகாஷ் சொன்னான், நான் பார்த்தியா நான் சுட்ட தோசை கரெக்டாக வந்துட்டு அப்படின்னு. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தோசையை சுட்டோம். அதுக்கப்புறம் கோல்டுவின் சொன்னான், ஆனால் நான் பார்த்துக்கிறேன் இங்கே பாருங்கண்ணா கேரட் தோசை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டை எடுத்து தோசைக்கு மேலே போட்டான். அப்போ இதுக்கு பேர் என்ன பேர், கேரட் தோசை அப்படின்னு நாங்களே பேர் சுட்டிட்டோம். சரி உன் இஷ்டம், நீ என்னாலும் பண்ணிக்க, கேரட்டு தானே அப்படி சொல்லிட்டு கேரட் வாங்கி இங்கே வாங்கடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேரட்டு தோசை சுட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதுக்கப்புறம் அவ்வளோதான். நான் பாருங்கள் எப்படி அழகாக போடுறோன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நம்மளும் ஒரு ஃப்யூச்சர்லலாம் சமையல் கற்றுக்கிடணும் அப்படின்னா இதுதான் ஒரு ட்ரையல் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம்.
நான் பாருங்கள் எவ்வளோ தோசை சுட்டு வச்சுருக்கோன்னு. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தோசை. அதாவது எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் அந்த கிராமத்தில் அந்த மாமரத்துக்கு அடியில் உட்காந்துருந்து ஒரு சமையல் பண்ணுறது அது ஒரு ஹாப்பினஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இயற்கையான ஒரு முருங்கை மரம், அதெல்லாம் நம்ம கிராமத்தில் தான் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் தோசை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களாம். வீட்டில் அம்மா சுட்ட தோசை மாதிரி இருக்குது. சரி, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் தோசையை சுட்டுட்டோம். நான் இவ்வளோ சுட்டு வச்சுருக்கோம். சரி, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு 2வது என்னதுன்னா மசாலா தோசை. சரி, கொஞ்சோண்டு மசாலா பொடியை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா தோசையை சுட்டோம். இந்த பாருங்கள் தீயும் எரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எப்படியோ போட்டு, ஏன்னா காற்று ரொம்ப அடிக்கிறதுனால தீ ஒழுங்காக எரியலை. பிரகாஷ் அங்கே வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அடுத்தது இறைச்சி குழம்பு, அதாவது சிக்கன் குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கு சிக்கன் குழம்பு. அதனால் பிரகாஷ் பிரகாஷ் வெங்காயத்தை வெட்டிக்கிட்டு இருந்தான். நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இப்போ நாங்கள் 2ரும் சிக்கனை கழுவிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் கோல்டு வேணும் கடையில் வாங்கிட்டு வந்தோம். அது இப்போ சிக்கனை கழுவிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த இயற்கை நேச்சுரல்லாம் எப்படி இருக்குது பாருங்களாம், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது 1 கிலோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 1 கிலோ எடுத்தோம். பிரகாஷ் இங்கே வெங்காயத்தை வெட்டிக்கிட்டு இருந்தான். ஏன்னா இது பசங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் எல்லாருமே சமையல் பண்ணுறது. அதனால் நான் தக்காளி பழத்தை வச்சு நான் தக்காளி பழத்துக்கு நான் வச்சுக்கணும். அப்புறம் பிரகாஷ் தக்காளி பழத்தை நானே வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கோல்டுவின் அண்ணே என்கிட்ட கரண்டி தாங்க, நான் தக்காளி பழத்தை வசக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடாயில் அந்த எண்ணெய் சட்டியில் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. புகை, அதாவது வீட்டிலலாம் அம்மா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு இப்போ தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி புகை அடிக்கி. நம்மளாம் காலேஜிலலாம் காலையில் காலேஜுக்கு போகும்போது ஸ்கூல் போகும்போதெல்லாம் அம்மாட்ட தோசை வேணும் இட்லி வேணும்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க நினச்ச நேரத்துக்கு நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இங்கே பாருங்களாம் எவ்வளோ தூரத்துக்கு புகை, அதெல்லாம் தாங்கிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் என்ன சிக்கன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதையோ போட்டு சிக்கன் செஞ்சோம். சரி, ஃபைனலாக அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு எல்லோரும் ஆர்வமாக பார்த்துட்ருக்கோம். பக்கத்தில் ராகுல் பார்த்துக்கிட்டே இருக்கான். அண்ணே எப்படியாவது ஒரு பீஸாவது தாங்கண்ணே, நான் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சும்மா இருடா, லாஸ்ட்டில் சாப்பிட்டுக்கலாம், இப்போலாம் வேண்டாம், நீ கேட்ட எல்லோரும் கேட்பாங்க. கடைசியில் அதில் எல்லா பீஸும் போயிட்டுனா அப்புறம் கறி குழம்புல பீஸே இருக்காதுன்னு சொல்லி அவனை உட்கார வச்சுருந்தேன். கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு. சரின்னு நான் அமைதியாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். ராகுல் பார்க்க பாவமாக இருந்து, சரி சின்ன பையன் கேட்டானே கொடுத்துருக்கலாமா அப்படின்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே என்ன தான் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. பிரகாஷ், ஜோஸ்வின், ராகுல், அதுக்கப்புறம் கோல்டுவின், வசந்த் எல்லாருமே ஒரு சண்டே ஸ்பெஷல் சரி ஒரு பிளான் போட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. கறி குழம்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களாம், கட்டியாக இருக்குது. சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாழையில் எல்லாம் விரிச்சாச்சு. எல்லோரும் விரித்து ஆர்வமாக ரெடியாக உட்காந்துருக்கோம். பிரகாஷ்லாம் ஃபஸ்ட் டைம் இதுதான். அதனால் எல்லாருமே ரெடியாக இருந்துகிட்ருக்கோம். ராகுல் சொல்கிறானே வேகம் வைங்கண்ணே, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். இருடா அப்படி சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு கறி குழம்பை வாழை இலையில் ஊற்றிட்டோம். வாழை இலையில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தோசை எடுத்து மொத்தம் எத்தனை ஒரு 18 தோசை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே சரி சமமாக எல்லா இலையிலையுமே 2 தோசையை வச்சு சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே உட்காந்துருந்தோம். ஜோஸ்வின், ராகுல், பிரகாஷ், கோல்டுவின், வசந்த் எல்லாருமே. இது என்னதுன்னா புதினா சட்னியும் கொத்தமல்லி சட்னியும் ஃப்ரெண்ட்ஸ். சரி அதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதையும் வச்சுருந்தோம். வச்சுட்டு எல்லோரும் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவன் சொன்னான் கோல்டுவின் அண்ணே நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரி ஃபோட்டோ எடு வீடியோ எடுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை.